ஹாய், வணக்கம். ஹேப்பி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்காக பார்ட் 1 வீடியோ வந்து நாங்கள் போட்டிருந்தோங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் சிக்கன் கிரேவி வடித்து அது கூட வந்து இட்லி வச்சு சாப்பிட்டோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது வந்து லன்ச்சு என்ன செஞ்சுருக்கோன்றது தாங்க இந்த பார்ட் 2 வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். சுட சுட நல்லா சாதம் வடித்து எடுத்தாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் போட்டு நல்லா சிக்கன் கிரேவியும் வந்து வச்சுட்டேங்க. மார்னிங் செஞ்ச அந்த இட்லி சிக்கன் கிரேவிக்கும் இப்போ செஞ்சுருக்க அந்த ரைஸுக்கான சிக்கன் கிரேவிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து அவ்வளோ திக்னஸாக சூப்பராக வந்திருக்குங்க. வாங்க இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்க இந்த பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இப்படி பார்க்காதவங்க போயிட்டு பார்ட் 1 வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து ரைஸு சுட சுட வடித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் வந்து சூப்பராக எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன்னா சிக்கன் 65ம் அவிச்ச முட்டையும் தாங்க நான் வந்து செஞ்சுருக்கேன். எனக்கு அவிச்ச முட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து முட்டையை அவிச்சு எடுத்துக்கிட்டேன். குட்டீஸ் வந்து அவிச்ச முட்டையை வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு லாஸ்ட்டில் ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம். பாருங்கள் சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கும் இந்த சிக்கன் 65க்கும் அந்த அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இதை வந்து பார்ட் 3 வீடியோவை நாங்கள் வந்து போடுறோம். அதையும் வந்து பாருங்கள். அதில் 3rd பார்ட்டில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்றதையும் வீடியோவாக பாருங்கள். இதை பாருங்கள். இது வந்து முட்டை ஆம்லேட்டுக்காக தனியாக எடுத்து வச்சாச்சு. எனக்கு மட்டும் நான் வந்து அவிச்ச முட்டையை செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி சாப்பிடணுன்னா கொஞ்சமாக வந்து சாதத்தை வந்து பிசைஞ்சிக்கலாங்களே. ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. சாதத்தை வந்து பிசைஞ்சிட்டு அது கூட வந்து இந்த அவிச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த அவிச்ச முட்டையும் இந்த சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். போன்லெஸ் சிக்கன் தாங்க நான் வந்து சிக்கன் 65க்கு செஞ்சுருக்கேன். இதை பாருங்கள் சிக்கன் 65 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவிச்ச முட்டையும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கிரேவியில் போட்டிருக்கிற அந்த சிக்கனும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் 65 கிரேவி சிக்கன் அடுத்தது வந்து அவிச்ச முட்டை 3யும் சேர்த்து ஒன்றா நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஆம்லேட் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா டிஃப்ரெண்ட்டாக தாங்க போட்டிருக்கேன். இந்த சிக்கன் 65 வந்து துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலாலாம் சேர்த்து முட்டை ஆம்லேட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.